हाय फ्रेंड्स वनक्कम वेलकम बैक टू माय चैनल उप्पू पुली इनके நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் பிரெட் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனா பார்த்து பக்குவமா பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வரும் வாங்க இந்த பிரெட் ஜாமுன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் பிரெட் ஜாமுன் பண்றதுக்கு பிரெட் பீசஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன் ஒயிட் பிரெட் வந்து பெரிய சைஸ் பிரெட் வந்து 3 எடுத்துர்க்கேன் சப்போஸ் நீங்க சின்ன சைஸ் பிரெட் எடுத்தீங்கன்னா ஒரு 4 ல இருந்து 6 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து சைட்ஸ்ல இருக்க அந்த பிரவுன் கலர் பார்ட்ஸ் மட்டும் நான் கட் பண்றேன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு இந்த ஒயிட் பிரெட்டை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணிக்கிறேன் ஃபைனா கட் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து சேர்த்து நீங்க பிரெட்டோட அந்த மாவு வந்து செய்யலாம் ஆனா நான் வந்து இங்க வந்து இதெல்லாம் நல்லா அந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணிட்டு இத மிக்ஸில போட்டு பிரெட் பவுடர் மாதிரி ஆக்க போறேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நான் salt சேர்க்கறேன் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி பல்ஸ் மோட்ல வச்சு அரைக்க போறேன் நார்மலா ரைட் சைடுல வந்து நம்ம மிக்ஸில அரைப்போம் அதுக்கு பதிலா லெஃப்ட் சைடுல போடிங்கனா பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி அரைஞ்சிரும் இதை வந்து நம்ம இப்ப நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இந்த மாதிரி இருக்கு பிரெட் பவுடர் இருக்கு இதுல பால் வந்து நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இப்ப செய்யணும் இதுல பாத்தீங்கன்னா பால் வந்து நீங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா மாவு நல்லா பிசைய வரும் ஆனா நீங்க வந்து உருட்டிட்டு நீங்க அந்த ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதெல்லாம் உடைஞ்சு வரும் சப்போஸ் நீங்க பிகினரா இருக்கீங்க எனக்கு வந்து இதெல்லாம் பக்குவம் தெரியாது அப்படி நினைச்சீங்கன்னா இப்ப பிரெட் மாவு வந்து எவ்வளவு வருதோ அதுல பாதி அளவுக்கு வந்து பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் சேர்த்துட்டு நீங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உடைஞ்சு வராது அவ்வளவா சப்போஸ் வந்து நீங்க இத உருட்டிட்டு ஒரே ஒரு பால் மட்டும் போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து அது நம்ம எண்ணெயில வந்து உடையற மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் பிரெட் பீசஸ் இந்த மாதிரி தூளாக்கி திரும்பிக்கும் அதுல போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல வந்து இந்த மாதிரி நான் உருட்டி வச்சிருக்கேன் நீங்க ரவுண்டா கூட உருட்டிக்கலாம் உருட்டும்போது லைட்டா கொஞ்சமா கையில வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும் ஸ்மூத்தாவும் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பீசஸ் வரும் இப்போ கொஞ்சமா வந்து ஒரு பவுல்ல வந்து ஆயில் சேர்த்துக்கறேன் டீப் ஃப்ரைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இப்போ அதுல வந்து 4 நாளா போட்டு நான் எடுக்கறேன் ஒரு 2 நிமிஷம் மீடியம்ல வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு லைட்டா எல்லா பக்கமும் பிரவுன் ஆகும் பிரவுன் ஆனோனே நீங்க எடுத்துறலாம் நான் வந்து இங்க ஜாமுன் பாத்தீங்கன்னா சின்ன சைஸா போட்டுருக்கேன் ஏனா அது ஊறணும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் நீங்க வந்து பெருசா வேணும்னா கொஞ்சம் பெருசா கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி 3 பிரெட்க்கு வந்து எனக்கு 15 to 16 பீசஸ் வந்துச்சு நீங்க வந்து நார்மல் பிரெட் சேக்கிற மாதிரி இருந்தா ஒரு 8 பிரெட்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்படும் கையிலே நீங்க நல்லா பிசைஞ்சு விட்டு கூட மாவு செஞ்சுக்கலாம் நீங்க எப்பவுமே இந்த மாவு வந்து செஞ்சோனே நீங்க வந்து கொஞ்சமா ஒரு பால் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணி பாருங்க உடையாம வந்துச்சுனா மத்த எல்லா பால்ஸையும் நீங்க போட்டு செஞ்சுக்கோங்க சப்போஸ் உடையற மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் பிரெட் தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் பால் அளவு மட்டும் கரெக்ட்டா நீங்க சேர்த்துக்கோங்க பாலுக்கு பதிலா தண்ணி கூட சேர்த்து நீங்க வந்து கலந்துக்கலாம் இப்போ சுகர் சிரப்புக்கு நான் 1 கப் வந்து சர்க்கரை சேர்க்கறேன் ஒயிட் சுகர் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கறேன் 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி கண்டிப்பா சேர்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும் இல்லனா அது வந்து சுகர் சிரப் வந்து கெட்டியான மாதிரி இருக்கும் சுகர் வந்து கரையற வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுருக்கேன் எதுவும் கலக்காம நீங்க அப்படியே விட்டீங்கனாலே நல்லா தெரியும் சுகர் வந்து கரையிறது கலந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுகர் கரையுதா என்னன்னே தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்க ஆயில் மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் வந்தோனே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதா அதாவது சுகர் கரைஞ்சோனே உங்களுக்கு ஆயில் கன்சிஸ்டன்சி வந்துரும் இப்போ கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கறேன் ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்க்கறேன் இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கறேன் உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்யெல்லாம் நல்லா உருகுற வரைக்கும் இருக்கட்டும் இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்தாதான் கம்மியா சேர்த்தீங்கன்னா கெட்டியாகும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த செஞ்சு வச்சிருக்க அந்த பிரெட் ஜாமுனை வந்துட்டு இந்த சுகர் சிரப்ல வந்து நான் சேர்க்கறேன் சுகர் சிரப் வந்து கொஞ்சமா ஹீட்டா இருந்தா போதும் சுகர் சிரப் ஒரு பக்கம் செஞ்சுட்டு நீங்க ஜாமுன் செஞ்சு உடனே போட்டுறலாம் இது வந்து கண்டிப்பா 4 ல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊறணும் 5 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜாமுன் வந்து நல்ல பெருசா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம பிரெட் ஜாமுன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ until then bye bye from me
என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.